திருச்சி திருவரங்கம் ரெங்கநாதர் கோவிலில் பகல் 10 உற்சவம் கோலாகலமாக தொடங்கியது. 108 வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றப்படுவதுமான திருச்சி திருவரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் திருக்கோவிலில் ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள் வெகு விமர்சையாக நடைபெறும். அந்த வகையில் மார்கழி மாதம் நடைபெறும் வைகுண்ட ஏகாதேசி திருவிழா தனித்துவம் மிக்கதாகும். பகல் 10, ரா 10 என மொத்தம் 21 நாட்கள் இந்த விழா நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டுக்கான வைகுண்ட ஏகாதேசி திருவிழா திருநெடுத்தாண்டகம் நிகழ்ச்சியுடன் நேற்று தொடங்கியது. பகல் 10 உற்சவத்தின் முதல் நாளில் நம்பெருமான் காலை 7:45 மணிக்கு மூலஸ்தானத்தில் இருந்து உற்சவர் நம்பெருமான் பாண்டியன் கொண்டை, வைர அபயஹஸ்தம் உள்ளிட்ட திருவாபரணங்களுடன் புறப்பட்டு காலை 8:30 மணிக்கு அர்ஜுன மண்டபம் வந்தடைந்தார். காலை 9 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை அரையர்கள் நம்பெருமான் முன்னின்று 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை அபிநயம் மற்றும் இசையுடன் பாடினர். இரவு 7:30 மணிக்கு அர்ஜுன மண்டபத்தில் இருந்து நம்பெருமான் புறப்பட்டு இரவு 9:45 மணிக்கு மூலஸ்தானம் சென்றடைந்தார். பகல் 10 முதல் நாளான நேற்று மூலவர் ரெங்கநாதர் முத்தங்கி சேவையில் காட்சியளித்தார். இந்த முத்தங்கி சேவை தொடர்ந்து 20 நாட்களுக்கு நடைபெறும். பகல் 10 உற்சவத்தின் 10வது நாள் நம்பெருமான் நாச்சியார் திருக்கோலம் எனப்படும் மோகினி அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதிப்பார். 10ஆம் தேதி ரா 10 உற்சவத்தின் முதல் நாள் வைகுண்ட ஏகாதேசி திருநாள் ஆகும். அன்றைய தினம் அதிகாலை 4:15 மணிக்கு நம்பெருமாள் மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு அதிகாலை 5:15 மணிக்கு பரமபதவாசல் எனப்படும் சொர்க்கவாசலில் எழுந்தருள்வார். அப்போது நம்பெருமாள் ரத்தின அங்கி அணிந்து பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார். இங்கே ஒரு ரொம்ப அழகான திவ்ய தேசம். We have come from Mysore. Yesterday we had Divya Darshanam of Moolovar and even Nachiyar. It was very nice. We are really blessed and please everybody come and come visit and be blessed too. பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கத்தில் இருக்கோம். இன்றைக்கி பகல் 10 முதல் திருநாள். நம்பெருமாள் பாண்டியன் கொண்ட சாத்தின்னு இருக்கார். கூட்டம் இருக்குது, அது அவருக்கு தேவை. அதனால தான் அவர் திருமுகத்தில் புன்னகை ரொம்ப பூரிச்சு இருக்கார். அற்புதமான ஆச்சரியமான திருக்கோலம். ஆழ்வார்கள்லாம் எழுதியிருக்கா, ஆழ்வார்களுக்கெல்லாம் மரியாதை ஆயின்றிருக்கு. ஸோ அடுத்து தொடர்ந்து அரையர் சேவை அனுபவிக்க காத்துன்னு இருக்கோம். ரொம்ப பாக்கியம் அடையும் எங்களுக்கு.